ரைட் நோ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அதே நேரத்துல நீங்க ஒரு வேற லெவல் ஸ்பீட்ல மூவ் ஆகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நீங்க யோசிக்கலாம், நீ என்ன சொல்ல வர, இந்த பூமி சுத்துது அதனால தானே இவ்வளோ ஸ்பீடா நம்ம நவுந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல வர போறியா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுவும் கிடையாது. அதை விட வேகமா ஒரு விஷயம். நம்ம அர்த் எப்படி சன்னை சுத்தி வருதோ அதே மாதிரி நம்ம சோலார் சிஸ்டமும் இந்த மில்கி வே கேலக்சியை சுத்தி வரும். ஜஸ்ட் லைக் தட் நம்ம பிளானட்ஸ்லாம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சன்னை நெருங்கி வருதோ, ஆக்சுவலா நெருங்கி வரும், அதே மாதிரி எல்லா பிளானட்ஸும் நெருங்கி வரா மாதிரி நம்மளோட சோலார் சிஸ்டமும் மில்கி வே கேலக்சியோட ஒரு சென்டரை நோக்கி போயிட்டு இருக்கும். நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு பெரிய ஜூம் அவுட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட சோலார் சிஸ்டம் ஆல்மோஸ்ட் 1.4 மில்லியன் மைல்ஸ் பர் ஹவர்ல ஒரு இன்விசிபிள் பாயிண்ட்டை நோக்கி இந்த சோலார் சிஸ்டமே நகர்ந்துட்டு இருக்கு. அந்த ஸ்கேரியஸ்ட் பார்ட் இஸ் நமக்கு அது என்ன அப்படிங்கறதுல ஐடியாவே கிடையாது. இதுதான் ஆஸ்ட்ரோனமர்ஸ் த கிரேட் அட்ராக்டர் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு கிராவிடேஷனல் அனாமலி. இன்னும் சொல்ல போனா இதனாலதான் இந்த யூனிவர்ஸே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிரேட் அட்ராக்டரை யாருமே பார்த்ததும் கிடையாது. இந்த ஒரு ஜெயண்ட் மேக்னெட் அப்படிங்கிறது நம்ம சோலார் சிஸ்டம் அப்புறம் எல்லா ஸ்டார்ஸ் அண்ட் எல்லாத்தையுமே புல் பண்றது எப்படி? இந்த மாதிரி நிறைய நாலேஜபிளான விஷயங்களும் நிறைய இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மிஸ்டர் சயின்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இல்லைனா இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்க மிஸ் பண்றதா இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவே லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு கியூரியஸா இருக்க ஆடியன்ஸ்க்கு யூடியூபோட அல்காரிதமும் போய் சேர்க்கும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்க ப்ராபப்ளி நினைக்கலாம், ப்ரோ நம்ம கிட்ட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் இருக்கு, அதை வச்சு நம்ம பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்க பாஸ்டே பார்க்க முடியும், அதே மாதிரி நம்ம ஏன் இந்த கிரேட் அட்ராக்டரையும் பார்க்க கூடாது அப்படின்னு. இது ஆக்சுவலா ஒரு நல்ல கேள்விதான். வெல், அங்கதான் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. த கிரேட் அட்ராக்டர் அப்படின்னு சொல்ல ஒரு ஜெயண்ட் மேக்னெட் நம்மளோட கேலக்சியோட மைய பகுதியில இருக்கு. அப்ப கூட அதை பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயம் அதை பார்க்கறது. ஏன் அப்படின்னா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வாலே அதை சுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிசிசிஸ்ட்லாம் இதை ஜோன் ஆஃப் அவாய்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட சென்டர் ஆஃப் மில்கி வே கேலக்சியில நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கு. காஸ்மிக் டஸ்ட் அப்புறமா கேஸ் கிளவுட்ஸ் இருக்கிறதுனால அதை மறைக்கிற ஒரு வால் மாதிரி அதை ஆக்ட் ஆகுது. ஃபார் டிகேட்ஸ் நமக்கு ஏதோ ஒரு இன்விசிபிள் பாயிண்ட் நம்மளோட எர்த் அண்ட் சோலார் சிஸ்டம் புல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு வராங்க. ஆனா நமக்கு அது என்ன அப்படின்னு நம்மளால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. இமேஜின் நீங்க ஒரு கண்ட்ரியோட மேப்ல எல்லா கார்ஸையும் ட்ராக் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஈவன் நீங்க அதோட ரோட்ஸே பார்க்க முடியலனாலும், ஒருவேளை thousands ஆஃப் கார் ஒரு சிட்டில ஓடிட்டு இருந்தது அப்படின்னா நீங்க அதோட ஹைவேஸை வெறும் அதோட அந்த கார்ஸ் எப்படி போகுது அப்படிங்கிற பார்த்து வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆஸ்ட்ரோனமர்ஸ் இதே தான் இந்த கேலக்சிஸ்க்கும் எக்ஸாக்டா பண்ணாங்க. இப்போ மில்கி வே கேலக்சி இருக்கு அப்படின்னா அதை சுத்தி வர ஸ்டார்ஸ் எல்லாம் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஜஸ்ட் லைக் அந்த கார்ஸ் மாதிரி. அப்படி எல்லா ஸ்டார்ஸுமே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை நோக்கி தான் போச்சு. அப்படிதான் அவங்க ஒரு மிகப்பெரிய சூப்பர் கிளஸ்டரான லானியாக்கியா சூப்பர் கிளஸ்டர் அப்படிங்கிற ஒரு காஸ்மிக் வாட்டர் ஷெட்டை கண்டுபிடிச்சாங்க. இதோட அளவு அப்படிங்கிறது என்னன்னா ஆல்மோஸ்ட் 500 மில்லியன் லைட் இயர்ஸ் அளவுக்கு அதோட ஸ்பேஸ் இருக்கும். அதுவும் இந்த சூப்பர் கிளஸ்டர்ல ஆல்மோஸ்ட் 1 lakh கேலக்சிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை ஏன் அவங்க காஸ்மிக் வாட்டர் ஷெட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த சூப்பர் கிளஸ்டர்ஸ்ல இருக்க கேலக்சிஸ் எல்லாமே ஒரு ரிவர் மவுண்டெயின்ல இருந்து ஃப்ளோ ஆகுற மாதிரி எல்லா கேலக்சிஸும் மூவ் ஆகுமா. அண்ட் அப்படி பார்க்கும்போது இந்த கேலக்சிஸ் எல்லாமே ட்ரெயின் ஆகுற, அதாவது அந்த வாட்டர் ட்ரெயின் ஆகுற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த த கிரேட் அட்ராக்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஃபைனலா எக்ஸ்ரேஸ் அண்ட் இன்ஃப்ராரெட் டெலஸ்கோப்ஸ் வச்சு அந்த காஸ்மிக் டஸ்ட்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். அது ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலா இல்ல ஒரு ஏலியனோட மெகா ஸ்ட்ரக்சரா? த ட்ரூத் இஸ் மச் பிகர். இந்த கிரேட் அட்ராக்டர் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டே கிடையாது. இது ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 மில்கி வே கேலக்சிஸ் ஒன்னா இணைஞ்சா எந்த அளவுக்கு ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்திருக்கு அந்த கிரேட் அட்ராக்டர். ஸோ இந்த கிரேட் அட்ராக்டர் அப்படிங்கிறது ஒரு காஸ்மிக் கிரேவ்யார்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் 10,000 மில்கி வே கேலக்சிஸ் அளவுக்கு ஈக்குவலா இருக்க இந்த கிரேட் அட்ராக்டர்ல அப்ப எவ்வளவு ஸ்டார்ஸ் இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. ஸோ அது எல்லாமே சேர்ந்து அது ஒரு ஹை அமௌண்ட் ஆஃப் கிராவிட்டியா ஆக்ட் ஆயிருக்கு. பட் அங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்கு. நம்மளால இந்த கிரேட் அட்ராக்டரை அடையவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஈவன் தோ நம்ம 1.4 மில்லியன் மைல்ஸ் பர் ஹவர்ல இந்த டார்க் எனர்ஜியை பத்தி இன்னும் சொல்ல போனா ஒரு தனி வீடியோவே போடலாம். ஏன்னா அதுக்கு பின்னாடியும் நிறைய மிஸ்ட்ரீஸும் சீக்ரெட்ஸும் அதுக்கு பின்னாடியும் இருக்கு. ஒரு ஷார்ட்டா இதை பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டார்க் எனர்ஜி நம்மளோட ஸ்பேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான ஒரு காரணமா இருக்கு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த கிரேட் அட்ராக்டரை நோக்கி போறது ஒரு கோஸ்ட் சேஸ் பண்ற மாதிரி. ஸோ நீங்க இந்த வீடியோவை இவ்வளவு தூரம் பார்த்திருக்கீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த வீடியோட
வியூவர்ஸ்ல நீங்க ஒரு 10% ஆஃப் எலைட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல எலைட்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு வாய்ட் மட்டும் கிடையாது. இது ஒரு லிவிங் நெட்வொர்க் ஆஃப் காஸ்மிக் ஹைவேஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நம்மளும் அதுல ஒரு வேவா தான் கடந்து போயிட்டு இருக்கோம். ஸோ நீங்க இன்னும் இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்போவே நம்ம மிஸ்டர் சயின்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அகைன் அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும்.